வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதுவும் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. இது கடைங்கள்லையும் கிடைக்கிது. இடியாப்ப மாவுன்னு கேட்டால் தருவாங்க. இது கூட 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காவை நல்லா பால் எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் ஒரே இதில் அரைக்கிற பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அகலமாக அழுத்தமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு மாவு எடுத்தோம். மெஷர்மெண்ட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விடலாம். இதுக்கு இந்த மாவுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அந்த எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம். இது கட்டி இருந்ததுன்னா முறுக்கு குழலில் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இதை கிளறிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாவு பூராமே கொட்டியாச்சுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விட்டு கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்குது, கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதில் கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ மாவு எடுத்தாச்சுங்க. இது முறுக்கு குழையில் போட்டு பிழிஞ்சிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் மாவு. இப்போ இதில் பாதி மட்டும் எடுப்போங்க. எடுத்து உருட்டி முறுக்கு குழையில் போட்டுக்கலாம். நான் ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி அச்சியில் போட்டுக்கோங்க. ஆனால் ஸ்டார் அச்சு ஒத்த கண்ணு உள்ள அச்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு ஒத்தையாக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி. எப்போவுமே கொழுக்கட்டை மாதிரி மினி கொழுக்கட்டையாக கூட பிடிச்சி போடுவாங்க பால் கொழுக்கட்டைக்கு. ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும், அது ரொம்ப கடப்படாது. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான முறுக்கு குழையை வச்சு பிழிஞ்சு பாருங்கள். வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 கப்பு மாவு எடுத்த 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொதி வர டைமில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழியும் போதே அது உடஞ்சிரும், நீங்கள் உடச்சி விட வேண்டாம். நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அடியில் ஃபஸ்ட்டு பிழிஞ்சதை கொஞ்சமாக வேகட்டும். இந்த அடியில் கொஞ்சமாக மாவு நின்று இருக்கும் பார்த்திங்களா, அதை அப்படியே உருட்டி இது கூடயே சேர்த்துருங்க. இப்போ அடியில் நல்லா வெந்த பிறகு ஒரு கரண்டியை வச்சு பதமாக திருப்பி விடுங்க. இன்னும் மேலே இருக்கிறத கீழே போகிற மாதிரி திருப்பி விடும்போதே உங்களுக்கு நல்லா அது உடஞ்சி அழகாக சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள், எடுக்கும்போதே பாருங்கள் முறுக்கு மாதிரியும் இருக்குது. பாஸ்தா சாப்பிடக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தால் இதை பாஸ்தா மாதிரியும் தெரியுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது நல்லா வெந்துடுச்சிங்க. இந்த டைமில் இப்போ சர்க்கரை சேர்த்தெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி அந்த கொழுக்கட்டைக்குள்ளே சேரணும். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க, குறைக்கிறதுனால குறைச்சிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுங்க. அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா திக்னஸ் கொடுத்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காவை அரைச்ச பாலை கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். பால் தண்ணி விடக்கூடாதுங்க. அப்படியே தேங்காவை அரைச்சி அதை ஃபஸ்ட்டு பிழிகிறீங்களே பார்த்திங்களா, அந்த தண்ணியை மட்டும்தான் விட்டுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவுறேன். ஒரு 3 ஏலக்காய் நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும்ங்க. அதை லைட்டாக கிளறி விட்டு இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இருக்குங்க. இது நீங்களுமே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கூட நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா எது இருக்கோ உங்களுக்கு நட்ஸுமே லைட்டாக தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.